பாத்தியாக்கா? என்னம்மா ஆட்டம் போட்டுட்டு போறா? கால்ல சக்கரை கட்டின மாதிரி ஓடிட்டு இருக்கா. ஒரு இடத்துல நிக்கிறாளான்னு பாத்தியா? அவள ஒரே இடத்துல உட்கார வச்சிருவோமா? என்னக்கா சொல்ற? நாமளும் அவ கால்ல சக்கரத்தை கட்டின மாதிரி ஓட விடுவோம். அதுக்கப்புறம் அவளால ஆடவும் முடியாது, நிக்கவும் முடியாது. அவ கதையையே முடிப்போம். எப்படிக்கா? என்ன பிளான்? என்னக்கா இது பழைய ஐடியாவா இருக்கு? ஏய், இது பழைய ஐடியாவா? இதுக்காக 5 பேர் கொண்ட குழுவை வச்சு யோசிச்சுட்டு வந்திருக்கேன். நான் நம்ப மாட்டேன். நம்படி, சத்தியமா இது ஒர்க் அவுட் ஆகும். அவ ஓடுற வேகத்துக்கு இது மேல கால் எடுத்து வச்சானா ஆம்புலன்ஸ் கூட தேவைப்படாது. அவளாவே ஹாஸ்பிடல்ல போய் ரீச் ஆயிடுவா. அப்படின்னா ஓகே. இப்போ இந்த பக்கம் அவ வருவா பாரு. ஐடியாவோட ஆரம்பமே ராங்கா இருக்கு. என்னடி சொல்ற? அவ இந்த பக்கம் வரல, அந்த பக்கமா போறா பாரு. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? யூ டோன்ட் வரி, நான் எப்படியாவது அவளை இந்த பக்கம் வர வச்சிடுறேன். நீ சொன்னா எப்படி அவ வருவா? இப்படி சூடுக்கா. ஹாஸ்னி, இந்த பக்கம் வந்து இந்த மேட்ல கால் எடுத்து வைமா. ஏய், செம்மடி. எப்படியாவது அவளை போய் கூட்டிட்டு வந்துரு. அவர் மிஷன் ஸ்டார்ட் நவ. எந்த பக்கம் போனா? ஏய், எங்கடி போன நீ? நான் அவளை தேடி தான் வந்திருக்கேன். எங்கடி போய் தொலைஞ்சா அவ? தெரியலையே. ச்சே, உன்னை போய் நம்பின பாரு. ஏய், அவ இங்கதான் வந்துட்டு இருக்கா. என்ன ஆட்டம்! இன்னியோட அது க்ளோஸ். ஐயோ, நான் அதை பார்க்கணுமே. அப்படின்னா நீ சீக்கிரமா இங்க வா. வா வா, இதுல காலை வைக்கணும். ஐயோ கடவுளே, கடவுளே, காலை வைக்கணும், காலை வைக்கணும். எஸ். ஐயோ சித்ரா. மணமக்கள் ஊர்வலம் ஓவர். பந்தி ஏற்பாடாயிட்டு இருக்கு. அப்புறம் ரிங்கு மாத்துறதே அது இனிமேதான். என்னடா இவ சரியா லேண்ட் ஆகாத பிளைட் வர மாதிரி சர்றன்னு வந்துட்டு இருக்கா. இது வந்துட்டு. ஐயோ, தள்ளு 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 தள்ளு. அட தள்ளு. ஐயோ, இவ என்ன என் பக்கம் வரா? ஏய், ஓட முடியலடி. இந்த பின்னாடி வந்துட்டே இருக்கா. ஏய் சித்ரா, தள்ளு தள்ளு தள்ளு. என்ன ஒரே சத்தம்? தள்ளு தள்ளு தள்ளு. அண்ணே, ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. சுமாரா அன்னைக்கு இப்படி விழுந்ததாண்டா என் கான்ட்ராக்டே கேன்சல் ஆச்சு. அப்ப இது
நான் வர வழியில உங்க யாரு குறுக்க நிக்க சொன்னது? ஏய், நீ ஏன் என் மேல வந்து இடிச்ச? நான் மட்டும் இப்போ டோர் ஓபன் பண்ணலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த டோரோட மோதி உன் மூளை இல்லாத தலை உடைஞ்சிருக்கும் இப்போ. என்ன ஓவரா பேசுறீங்க? முதல்ல எழுந்துறீங்க. ஏய் லூசு, நீ தான் என் மேல படுத்திருக்க. விடு. ஏய், இரு, இது உன்னால பிரிக்க முடியாது. விடு. ஏன் என்னால முடியாது? என்னால எல்லாம் முடியும். கம்மல் வரலன்னா காது எடுத்துக்கிறது பிரிவாத கரையடி. விடு. என்னன்னு இது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க மாதிரி ஒரு நெருக்க மாட்டேங்க. வாய மூடுறா. நியாயமா பார்த்தா கண்ணை தானே மூடணும். வேலைன்னு வரும்போது மூளையை கழட்டி வச்சிரு. ஆனா இங்கெல்லாம் நல்ல மூளை யூஸ் பண்ணு. வந்துடுறா. கொஞ்ச நேரம் பார்க்கலானே. நானே உங்க ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு ஓடிட்டு இருக்கேன். இதுல உங்க மாலை வேற மாட்டிக்கிச்சு. இந்தாங்க புடிங்க உங்க மாலைய. உங்க மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு பார்த்தா ஏன் கெட்ட நேரம் என்ன உங்க ரூம்குள்ளேயே கொண்டு வந்து விட்டுருச்சு. சரி, என் ரூமுக்கு வந்த கதையை விடு. யாரும் உன்னை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டது? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? துரத்தி துரத்தி பின்னாடி வந்துட்டே இருப்பியா? உங்களை துரத்தி பாக்குறதுக்கு எல்லாம் நீங்க அவ்வளவு சீன் கிடையாது. அப்படி பார்க்கவும் எனக்கு ஆசை இல்ல. எனக்கும் ஆண்டவனுக்கும் முன்பகை இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லன்னா நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஹிட்லரை காமிச்சுக்கிட்டே இருப்பாரா? ஏய், இதுதான் நான் உங்களை பாக்குறது கடைசி. ஆமா, இப்படி சொல்லிட்டே இரு. ஒண்ணு சொல்ற உன் வாய்க்கு வலிக்கணும், இல்ல சொல்ற உனக்கு உரைக்கணும். ரெண்டுமே சொரணை கேட்டு கிடக்கு. சொரணை அது இதுலாம் பேசாதீங்க. ஒரு கல்யாண மாப்பிள்ள மாதிரியா பேசுறீங்க? இப்படியே நாளைக்கு உங்க பொண்டாட்டி கிட்ட பேசாதீங்க. அவங்க என்ன மாதிரி பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு எப்படிதான் உங்க கூட வாழ போதோ. ஷட் அப். அன்வான்டா என் ரூமுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இப்படி லிமிட்டே இல்லாம பேசிட்டே இருக்கேன். வெக்கமே இல்லாம திரும்ப திரும்ப என் முன்னாடி வந்து நிக்கிறியே, அறிவில்ல உனக்கு? வார்த்தையை அளந்து பேசுங்க. வார்த்தை அளந்து பேசுற அளவுக்கு உனக்கு சீன் இல்ல, புரியுதா? உன் முன்னாடியே நிக்காது. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஜஸ்ட் கெட் அவுட். ஹாசினி வெளியே போக மாட்டா. நான் தான் ஹாசினி ஃபேமிலியை இந்த கல்யாணத்துக்கு வர சொன்னதே. அம்மா, என் கல்யாணத்துக்கு ஏமா இவ்வளவு எல்லாம் கூப்பிட்ட? இவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். எனக்கு பிடிக்காத வேலை, எனக்கு விருப்பம் இல்லாத வேலை நீ ஏமா செய்யற? அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை நீ செய்யலையா அஜய்? அன்னைக்கு மெஹந்திய மாத்தி போட்டு பொண்ண மாத்தினியே, அதனால அவங்களுக்கு வலிச்சிருக்காதா? சத்தியமா இல்ல. அந்த வலிக்கு மருந்து போடுறதுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நானே அவங்கள வர வச்சேன். அவங்க என்னோட கெஸ்ட். நீங்க அவங்கள மதிச்சுதான் ஆகணும். என்னமோ பண்ணு, என் கண்ணில் பற்றாது. ஹாசினி, நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறப்போ நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? யார் இந்த வேலையை செஞ்சது? மாயாக்கா தான். ஏய், கூடவே இருந்துட்டு அப்படியே அப்டேட் ஆகுற. நீங்க தான் தலைமை நிர்வாகி, அதனாலதான். ஏய், வாய் மூடுங்க. சேர்ந்து செஞ்சுட்டு இப்ப சண்டை போடுறீங்களா? ஏஜே ஹாசினிய பாக்குறதுக்குள்ள நான் துரத்தணும்னு நினைச்சா நீங்க ரெண்டு பேரும் முட்டாள்தனமா ஒரு ஐடியா செஞ்சு ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்கீங்க. ஐடியாவது உருப்படியானா அதுவும் ரொம்ப பழசு.
என்னக்கா பண்றது? அவ எங்களை பன்னீர் தெளிக்க வச்சு இன்சல்ட் பண்ணிட்டா. அதுக்கு தான் கோவத்துல செஞ்சோம். அவளை வெளியே துரத்த நினைச்சா அவ ஸ்ட்ரைட்டா ஏஜி ரூம்குள்ளேயே என்ட்ரி ஆகுறா. இது இப்படி விட முடியாது. இதுக்கு மேல அவளை விட்டா அவ நம்ம சந்தோஷத்துல மண்ணலி போட்டுருவா. அவ கூட சண்டை போட்டா அவ பிரச்சனைய பெருசாக்கி விட்டுருவா. இல்ல இப்ப நீங்க பண்ண மாதிரி செஞ்சா ஏதோ ஒரு விதத்துல லக் அடிச்சு அவளை காப்பாத்திருது. அதனால நம்ம வேற ரூட்ல தான் போகணும். அவ ஈகோவை டச் பண்ணணும். அவ ரோஷத்தை தூண்டி விடணும். அவளை அவமானப்படுத்தணும். ஹாசினியோட அப்பனுக்கு மறதி வியாதி இருந்தாலும் மறக்காம இருக்கிறது தன்மானம். அதுல கை வைப்போம். இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு ஐடியாவை பிடிக்கணும். அதுல அவளும் அவ குடும்பமும் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடணும். ஆமாப்பா, அவங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு நடக்க போற ஏஜே கோமலி கல்யாணத்துக்கு ஆபத்து. கவலைப்படாத மாயா. இன்னைக்கு நைட்டோட அவளை பேக்கப் பண்ணுவோம். அப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அம்மா ஆ? நிச்சயதார்த்த சடங்கு ஆரம்பிச்சிடலாமா? பண்ணிடலாங்க. சரி, அப்ப பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. கூப்பிட சொல்றேன். சரிம்மா. இப்போ ஏஜே கூட்டிட்டு வாங்க. சரி. நீங்க போங்க. சரி சரி. வந்துருவாங்க. ஏ அர்ச்சனா, இங்க வா. என்ன ஜெயமா? ஏஜேவை கூட்டிட்டு வர அவங்க போயிருக்காங்க. நீங்க போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்க. போங்க. உன்னை இப்படி பார்க்க தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். போப்பா, கூட போங்க. நமஸ்காரம். உட்காருமா. நம்ம முன்னாடி போய் உட்காரலாமா? இல்ல மம்மி, இங்க இருந்தே நல்லா தெரியுது. ஐயோ, இங்கே உட்காரலாம். போய் சொன்ன பாரு. அம்மா, நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். எல்லாம் ரெடியா தானே இருக்கு. ஐயோ, நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிரும் போல இருக்கே. எங்க இந்த சனியம் பிடிச்ச பத்ரிய காணோம். ஏஜேக்கும் ஹாசினிக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிப்பானா? என்னதான் திட்டம் வச்சிருக்கானோ தெரியல. நல்ல நேரத்தை சுத்தியும் கெட்ட நேரம் இருக்கே. நல்ல நேரத்தை விட்டோம்னா கெட்ட நேரம் தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஆரம்பிங்க ஐயரே.
பேச ஆரம்பிச்சிடலாம். இந்தாங்கோ தட்டை பிடிங்க. ஓம் ஸ்லாம் பரதரம். நிறுத்துங்க. இது யாரு? சடங்க நிறுத்த சொல்றாங்கடா. அப்போ பத்ரியோட திட்டமா இருக்குமோ? யாரு? ராஜராஜேஸ்வரி. ஹை ஜாலி. बहुत खुशी. तुम आ गया ना, இனிமே நீயே பாத்துப்ப. मुझे मालूम है. நிச்சயதார்த்தத்தை நான் இல்லாம நடத்திடுவீங்களா? ஐயோ அத்தை, அது எப்படி நீங்க இல்லாம நடக்கும்? நடக்கதான் விட்டுருவீங்களா? சொந்தக்காரங்களா? ஐயோ, வரவங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துல பிராங்க் பண்றாங்களே. ஹாய் ஏஜே. ஹாய் சித்தி, எப்படி இருக்கீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன் லேட்டு? டெல்லியில இருந்து கரெக்டா தான் கிளம்புனேன். ஃப்ளைட் வர்றதுக்கு தான் டிலே ஆயிடுச்சு. அதான் எல்லா ஃபங்க்ஷனும் ஊர்வலத்துல இருந்து பார்க்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அத்தை, அதனால என்ன? இனி எல்லாத்தையும் பாருங்க. நான் இல்லாமலா? ஆமா, ஏன் ஏசி ரொம்ப குறைவா இருக்கு? பயங்கர ஸ்வெட்டிங்கா இருக்கு. சில்லுன்னு தானே இருக்கு. ஆமா, நீங்க இன்னும் புது அத்தைய பார்க்கலையே. காட்டவே இல்லைல்ல. ஐயோ, இதோ பாருங்க, இவங்க தான் கல்யாண பொண்ணு. பேரு கோமளி. இதுதான் கல்யாண பொண்ணா? ஏதோ சரியில்லையே.